ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எம்கே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஓடெக் ஸ்டுடியோ. ஸோ ஏன் சிரிக்கிறேன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு படத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை காஞ்சனா மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி இருக்கும்போது சைடில் ஒரு ஹாலிவுட் படம் காஞ்சூரிங்ன்ற ஒரு விஷயம் அப்படியே நம்ம லைஃப் சைல்டுஹுட் ட்ராவல் ஆகிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இருக்குமா, 5-6 வருஷம் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சூரிங் 2, காஞ்சூரிங் 3, அதுக்கப்புறம் ஆனபிள் ஆனபிள் கிரியேஷன், அதுக்கப்புறம் வேறு எதுவும் வந்துச்சு. இது மாதிரி சொல்லிட்டு பேக் டு பேக் சரியான படங்கள். நான்லாம் காஞ்சனா முனி படத்துக்கே பயந்தவன். ஆனால் இந்த படம்லாம் பார்க்கணும் ஒரு நிலமை வந்துச்சு. எதனாலலாம் என் வீட்டில் ஒரு அக்கா இருக்குது, அந்த அக்காவால். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஸோ அந்த படத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரிட்ஸ், ஐ மீன் ரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியல் ட்ரைலரு. இது பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் மாதம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங் அபவுட் திஸ். நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் கைஸ். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் பயமாக இருக்கேன். நான் அவ்வளோ சீக்கிரம் பேய் படம் தனியாக பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது நான். இது நான் கஷ்டம். எவ்வளோ பேர் இந்த காஞ்சூரிங் சீரிஸ் ஃபுல்லாக பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப தெரிஞ்சிக்க ஆவலாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் லாஸ்ட்டாக அது காஞ்சூரிங் வந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் அள்ளுவிடும். அதுவும் அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்த லேடி இங்கே இருக்காங்களே, அவங்க பேர் மறந்து போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. இவங்க இருக்காங்களே, இவங்க வீட்டில் கனவுல அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா, பயங்கரமாக நன்னு எப்போ நன்னு, அந்த சீரீஸ் நன்னு எப்போ எனக்கு அப்படியே இப்படி சுத்தம். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போனோடனே, ரூம் உள்ளே போனோடனே அந்த ஷேடோ மட்டும் அப்படியே போயிட்டு ஒரு ஃபோட்டோ பின்னாடி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஆன்னு வரும். அதெல்லாம் ஓயோ எப்பா சாமி, நான்லாம் செத்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது. லாஸ்ட்டாக நான் பார்த்த பேய் படம் பார்த்தீங்கன்னா ஈவல் டெட்டு ரைஸு. அது நம்ம எல்லாம் தேட்டரில் போய் நான் பார்த்தேன். எனக்கு அது பயமாக இல்லை, மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. பயங்கரமாக எனக்கு பயமாக கிடையாது அந்த படம், ஆனால் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாங்க ரொம்ப நேரம் பேச வேணாம், வீடியோக்குள்ளே போவோம். சிரிப்பாக வருது, பயப்படக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, 3, 2, 1 கோ. 1986. Oh no. Starting already. 8 people experienced. This. 8 people are not crazy. இது என்னடா பாஸ் பண்ணேன், நான் என்னடா பாஸ் பண்ணேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. கைஸ் சத்தியமாக சிலுத்திருச்சிங்க பாருங்களேன். எனக்கு பயமாக இருக்கு, பயம் எனக்கு. ஓகே, நான் என்ன இது கரெக்டாக இதுதான் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க டீல் பண்ண விஷயமா? ஓகே, இது கூட ஓ நோ, நாட் அப்சைட் டவுன், மிஸ் மீ. ஓகே, ஓகே, கூல். September 5th. Michael, defend us. Be our safeguard. Oh no. Annabelle. I know how to protect you this time.
எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐமேக்ஸா? நார்மல் தேட்டர் பார்த்தாலே நான் காலி அடி. என்னடா ஓ மை காட், ஓ மை காட், ஓ நோ. செப்டம்பர் 5 தானே கைஸ்? மதராசி படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில் தான். ஓ மை காட். அதுவும் முக்கியமாக இந்த ஒரு சீன் இங்கே ஒன்று, இதோ இதுதான் நினைக்கிறேன். இதோ ஓகே, ஒரு லைக் ஃபார்மில் இருக்க பேய் மாதிரி தெரிதுங்களா உங்களுக்கு? இந்த ஆக்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். ஓ மை காட், ஓ மை காட். இது ஆம்பளையா பொம்பளையா? இது ரெண்டும் கலந்ததா? இது ஒரு சீனு. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். ஐ மீன் இது வந்து எங்கே நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த இடத்துல எங்கேயோ நோட்டீஸ் பண்ணுங்க. ஆனபிள் இங்கே தான் நோட்டீஸ் பண்ணேன். ஏதோ இதுதான் மின்னல் அடித்து பேய் வருது பார்த்தீங்களா? இதோ இது அதுவும் என்னன்னு தெரியல எனக்கு. எல்லாம் பேய் தான், அது தெரியுது. இதோ பையன் ஆம்பளை தான் கன்ஃபார்ம் இதில். அதுவும் இந்த கடைசி சீன் ஃபுல்லாக பிளட்டில் மிதக்குறாங்க. எப்பாடி சாமி. இந்த ஃபஸ்ட்டு இங்கேயே இதோ இதுலேயே வந்து இதோ இந்த பெட்டுக்குள்ளே நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அன்றைக்கி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறம் கை தெரியுதா? அதோ உள்ளே அப்படியே இழுத்துன்னு போயிடும் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து இதோ இந்த சீனு. இதோ ஆக்சுவலி என்னன்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்து டீமனை வந்து விரட்டுறதுக்காக ஃபஸ்ட் எவர் டைம், அதாவது சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றா பண்ண ஒரு விஷயம். அப்போ அவங்களால பண்ண முடியாமல் பயந்து ஓடினது இப்போ அவங்கள ஃபேமிலியை துரத்தின்னு வந்திருக்கு. இதோ ஓ மை காட், ஓ மை காட். இது எப்படி தெரியுமா கைஸ்? எனக்கு ஹாலிவுட் படத்தில் ஒரு அவங்களோட ட்ரைலரில் ஒரு பெரிய ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இட் கேன் பி ஹாரர் ஃபிலிம், இட் கேன் பி எனி ஃபிலிம். அவங்க கதையை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, ஆனால் பீப்புளன்ஸ் உள்ளே கூட்டின்னு வருவாங்க. உள்ளே கூட்டினு உட்கார வச்சுட்டு பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணி வெளில அனுப்புவாங்க. அது எப்படின்னே தெரில. அவதாராக இருக்கட்டும், F1 இருக்கட்டும், இட் கேன் பி எனி ஃபிலிம். நம்மளுக்கு இதுதான் கதைன்னு நம்மளுக்கு தெரிய போகுது. ஆப்பன்ஹைமராக இருக்கட்டும், எவ்ரி திங், எல்லாமே நமக்கு இதுதான் கதைடா தெரிய போகுது. ஆனால் ஸ்டில் we are excited to see in theaters and all the people are going to see this. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்குது. இப்போ நம்மளுக்கு கதை தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது அந்த ரிச்சுவல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண போயிருக்காங்க. அப்போ அவங்க சின்ன வயசாக இருக்கிறதுனால அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஓடி வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபேமிலி இன்னும் விட்டு வைக்காமல் இப்போ மறுபடியும் அஃபெக்ட் பண்ண வருது. 8 பேர் கொண்ட ஃபேமிலி, அந்த 8 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா கான்ஜூரிங்லேயும் வந்து சிங்கிள் மெம்பர் தான் ஃபீல் பண்ணுவாங்க. பொண்ணாக இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி கதைகளில். இந்த கதையில் 8 பேருமே அந்த ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 8 பேருமே காப்பாற்ற போகிறாங்க இப்போது. ஸோ அவங்க முன்னாடி பண்ண தப்பை பண்ண போகிறது இல்லை. இதுதான் கதையாக இருக்க போகுது. ஆனால் இது எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, இதுக்காகவே நம்ம தேட்டர் போவோம். இங்கே தான் விஷயமே. இதில் தான் இவங்கெல்லாம் வந்து ஹாலிவுட்ன்ற ஒரு ரேஞ்சில் போய் நிற்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம் ஷார்ட்லாம் பாருங்களேன். நம்ம தமிழ் சினிமா, ஏன் இந்தியன் சினிமாலே பேய் படம் பாருங்களேன். நான்லாம் தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் எக்ஸாக்டாக சொல்கிறேன், ஒரு ஹாரர் சொல்லிட்டு நான் பயந்த படங்கள்லாம் நான் கை ஊட்டி எண்ணுவேன். டிமாண்டி காலனி, பீட்சா, மாயா, இதெல்லாம் தான் நான் அச்சு சொல்லுவேன். இதெல்லாம் தான் நான் பயந்தது. நான் ரொம்ப சின்ன வயசில் தான் அந்த முனிலாம் பார்த்தேன். ஸோ அந்த முனிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோஃபா பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கும், கருப்பு கலரில் கட்டுவாங்க அப்படியே ஒரு மாதிரி. அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தெரியாது. நான் கொஞ்சம் விவரம் வந்து நான் பயந்த ஒரு படங்கள்லாம் டிமாண்டி காலனி அந்த மாதிரி படம், மாயா, அதுக்கப்புறம் வந்து பீட்சாலாம் சரியான படம்.
அதுவும் பீட்சாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் ஸ்கேர் தான் நிறைய இருக்கும். அப்படியே பக்குன்னு ஜர்க்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்க கோரியாக இருக்காது, அப்படியே பயங்கரமாக. எல்லாமே லைக் எவ்ரி திங். இந்த ஒரு பர்டிகுலர் குதிரை வந்து முன்னாடி பாட்டில் வரும். அந்த சின்ன பையன் வச்சுட்டு இருப்பான், ஒரு டென்ட்டு மாதிரி போட்டுட்ருப்பான். அந்த டென்ட்டோட தான் இந்த குதிரை ஓடும். இந்த குதிரை அதில் வந்து சின்ன ஒரு இது மாதிரி ஒரு குரூட் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த பொம்மை இது வந்து வெளில வரும், காட்டுவாங்க. ஓ மை காட், ஓ மிஸ் மீ. ஓ மை காட், இது நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தீங்களா யாராவது? இவங்க தொட்ட உடனே இது சரியான சீன், இது சரியா இருந்துச்சு. இது புது பொம்மையா? இப்போ ஆனபிளோட கேரக்டர் இறந்துட்டாரு, ஆனபிள் பொம்மை காணோம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை கவனிச்சிங்களா? Oh my God. ஓ மை காட் ஐஸ், எனக்கு இன்னொன்று விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த காஞ்சூரிங்லாம் பார்க்கும்போது ஒரு டவுட் ஒன்று வரும். 1980s இது ட்ரூ ஸ்டோரி சொல்கிறாங்களே, இது ட்ரூ ஸ்டோரி, இதுக்கான உண்மையான. ஆனால் ஏன் இப்போ இருக்க இந்த செஞ்சுரி 21st செஞ்சுரி நம்ம இருக்கோம்ல, ஏன் வந்து இந்த ஒரு ஹாரரான விஷயம்லாம் இப்போ நடக்க மாட்டேங்குது? இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள் இப்போலாம் வெளியே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி உண்மையிலே இன்னும் இருக்கான்னு கூட தெரில. 1980s 1970ஸ்லாம் இது வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு. அது நாட் ஓன்லி அந்த ஃபாரின் கண்ட்ரி மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், என்னோடய அப்பாவாக இருக்கட்டும், என்னோடய அப்பா ஃபேமிலிஸாக இருக்கட்டும், அம்மா ஃபேமிலிஸ்லாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கு, ஆத்ம நம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அது ஏன் இல்லை? ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ 2015 நடந்துச்சுப்பா ட்ரூ ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கான்னு தெரில. மேபி நான் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கலான்னு நினைக்கிறேன். இஃப் எனி ஒன் நோஸ் அபவுட் தட், ஐ மீன் 2015 2020 2020 2021 நடந்திருக்கு ப்ரோ, இதெல்லாம் உண்மையாக இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு, இஃப் எனி ஒன் நோஸ் அபவுட் திஸ் எனி திங் ரியல் ஸ்டோரி, தயவு செஞ்சு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் வீடியோவை, நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன். ஐ எம் ரியலி ஈகர் டு வாட்ச் திஸ். ஏன்னா இப்போ பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஃபேக்காக இருக்குது, டோட்டலி ஃபேக். நீ இதில் பார்க்கும்போதே தெரியும் அது உண்மையான வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் காஞ்சூரிங்கோட லிஸ்ட்டு கடைசியில் ஒரு படத்தோட எண்ட் கார்டில் போடுவாங்க, அது நீங்கள் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க. ஐ நீட் டு பி ஸோ கிளாரிஃபை தட் இது வந்து உண்மையாகவே இருக்கணும். லெட்ஸ் சீ. செப்டம்பர் 5 மதராசி படம் ரிலீஸ் ஆகுது. எவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு தெரில. அதை இப்போ மதராசி படம் பார்த்துட்டு அப்புறம் காஞ்சூரிங் பார்க்கணும். முதல்ல அது அந்தளவுக்கு காசு இருக்குமான்னு தெரில, அது முதல்ல பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு கூலியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லரில் வந்து நம்ம லைவ் போக போகிறோம். ஸோ மறக்காமல் லைவில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. நிறைய ஜாம் பண்ண போகிறோம், நிறைய டிஸ்கஷன் பண்ண போகிறோம். See you all guys in my live. Bye guys.